அதிமுக முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்திருக்கின்றனர். அதிமுகவுடைய ஒரு முன்னாள் உறுப்பினராக இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கருத்து சொன்னேன். அதாவது கோரிக்கை விடுத்தோம், அதிமுகவை ஒன்றுபடுத்தினால் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெல்ல முடியும் என்று. அதற்கு அவர் சொன்ன பதில், தெருவிலே போகிறவர்கள் சொல்லுவதை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கு அவர் அதிமுக என்ற கட்சியை மட்டுமல்ல, அவரும் சேர்ந்து இன்றைக்கு நடுத்தெருவில் நிற்கிறார். அடுத்து இந்த தேர்தலின் பொழுதே தான் ஒரு பிரைமரி போர்ஸ் என்று நிறுவுவதற்கு பதிலாக, ஏன்னா தேர்தல் காலகட்டத்தில் எல்லோருமே என்ன நினைப்பாங்க, தங்களை நாடி எல்லோரும் வருகிறார்கள், வெற்றி பெறப் போகிற கட்சி இது என்று தோற்றத்தை உருவாக்குவார்கள். மாறாக எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தாவேகாவுக்கு பலரை அனுப்புகிறார், திமுகவுக்கு பலரை அனுப்பி போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான், தான் ஒரு பிரைமரி போர்ஸ் அல்ல என்று அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்து தேர்தல் முடிவுகள் வருது. 1 கோடி பேருக்கு மேல பொதுமக்கள் வாக்களித்து அதிமுக ஆள வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராகவும் எந்த திமுகவை தீய சக்தி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் அரசியல் செய்தார்களோ அவர்கள் ஆதரவை பெற்று ஆட்சியில் இவர் அமர்வதற்கு முயற்சி செய்தார். சரி, அது தவறு என்றால் வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் தாவேகாவை அரியணையில் அமர்த்தி அவர்களிடத்துல அமைச்சராக சேருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதுவும் அதிமுகவை சிதைக்கிற பணி. அப்ப தமிழ்நாட்டில் போட்டி என்பதை திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்பதாக இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். ஒரு அதிருப்தி அணி உருவாகுது. ஒரு 25 பேர் ஏதோ காரணங்களால் ஒரு உந்துதலில் அல்லது கோபத்தில் அவர்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் திரும்ப இணைந்து பயணிக்கிறோம், நீங்கள் தான் எங்கள் பொதுச் செயலாளர் என்ற பொழுது ஒரு தாயுள்ளத்தோடு அரவணைக்க வேண்டிய, குறைந்தபட்சம் இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற சுயநலத்தோடாவது அவர்கள் அரவணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் நிபந்தனை மேல் நிபந்தனை விதித்தார். அப்ப அந்த நிபந்தனைகளை பார்க்கிற பொழுது அவர்கள் இனி எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாம் அதிமுகவுக்கு சென்றால் நமக்கு எதிர்காலம் இருக்காது என்று அவர்கள் இன்றைக்கு தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் படி சுமார் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு தாவேகா பிடியில் இருக்கிறார்கள். இன்னும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு 10 to 15 பேர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக குறுக்கு வழியில் தான் ஒரு தூய சக்தி என்று தெரிவித்து ஒரு தூய அரசியல், நேர்மை அரசியல் என்று அரசியல் களத்துக்கு வந்த திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு நேர்மையற்ற, ஒரு பித்தலாட்டமான, ஒரு முறையற்ற ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். இது தாவேகாவின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. ஆனால் நிச்சயமாக அதிமுக இதுல பாதிக்கப்படும். ஆனால் அந்த பாதிப்பு என்பது எடப்பாடி பழனிசாமி என்கிற தகுதியற்ற தலைவரால் உருவாக்கப்பட்டது, வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்ற சுயநலவாதிகளால் உருவாக்கப்பட்டது. இவர்களை தவிர்த்து விட்டு மீதம் இருக்கிற எம்ஜிஆர் கால விசுவாசிகள் இணைந்து இந்த இயக்கத்தை நன்கு வழி நடத்தி மீண்டும் ஆட்சி கட்டில அமர வைக்க வேண்டும். சார், தேர்தலில் வெற்றி தோல்வி எப்படின்றது சகஜம்தான். ஆனால் ஒரு கட்சியில் நின்று 15 நாள் கூட முழுதாக முடிவடையாமல் மாற்று கட்சியில் சேரும்போது அந்த எம்எல்ஏக்களுடைய தவறு அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை எல்லா பழியையும் எல்லா குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே சுமத்துறது சரியா அப்படின்னு பார்க்க முடியுமா? அதை தாண்டி நீங்க திரு விஜய் அவர்களை பார்க்கணும். அவர் தூய சக்தி, தீய சக்தி என்றெல்லாம் பெரிய வசனம் பேசினாரு. ஆனால் அந்த ஆட்சி அமைப்பதற்கு என்ன செய்கிறார்? இவரை பாஜகவின் ஏஜென்ட் என்று விமர்சித்த திருமாவளவனை அமைச்சரவையில் சேர்க்கிறார், அவரது ஆதரவை பெறுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளை அவர்களது ஆதரவை பெறுகிறார்.
IUML உடைய ஆதரவை பெறுகிறார், எதிர்த்து களம் கண்ட காங்கிரஸ் ஆதரவை பெறுகிறார். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திமுக தயவால், திமுக வாக்கால் வெற்றி பெற்றவர்கள். அவர்களையும் இவர் ராஜினாமா செய்து வைத்துவிட்டு அந்த மீண்டும் வெற்றி பெற வைத்து சேர்த்திருந்தால் கூட பரவாயில்ல. அது ஒரு தூய்மையான அரசியலாக தெரியல. அதே போல இன்றைக்கோ அதிமுகவில் வென்றவர்களை தங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி தேவை என்பதற்காக ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள். நிச்சயமா இது தவறு. எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறு, இந்த சட்டமன்ற உறுப்பினர்களது பேராசை, வேலுமணி, CV சண்முகம் போன்றவர்களது சுயநலம், இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தேர்தல் முடிந்தவுடன் ஒரு நேர்மையற்ற ஒரு சூதாட்ட அரசியலை இந்த லாட்டரி கும்பல் மூலமாக விஜய் முன் நிறுத்துகிறார். விரிவான பார்வையை முன் வச்சீங்க. நன்றி KC பழனிசாமி. நன்றி நன்றி நன்றி.